பந்தல் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுதுங்க. இன்ன வரைக்கும் விதை போடவே இல்லை. சரி மழை வரட்டும் விதை போடுவோம் அப்படின்னு பார்த்தா மழை வர மாதிரியே தெரியலைங்க. ஆடி மாதம் ஃபுல்லுமே மழை பெய்யலை. மழை வந்துச்சு தான், இருந்தாலும் அதிகமான மழையே இல்லைங்க. வானம் வந்து கருமுருன்னு இருந்துச்சுங்க மழை பெய்கிற மாதிரி. ஒரு நாள் மம்பட்டி எடுத்து வந்தேன் விதை போடுவோம்னு சொல்லிட்டு. எடுத்த மம்பட்டி அங்கனையே தாங்க இருக்குது. இன்ன வரைக்கும் போடவே இல்லை. இந்த சாத்துக்குடி பாருங்கள், பழுப்பமா பழுக்க வேணாமான்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே தான் இருக்குது. இந்த சாத்துக்குடி எத்தனை மாதம் ஆகுதோ தெரியலைங்க பழுக்கிறதுக்கு. ஒரு 4 காய் மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு போட்டுச்சு. இந்த கீழே கிடக்கிறது எல்லாமே பின்னாடி போட்ட காய் தாங்க. இந்த காய் பாருங்கள், இன்னொரு 10 நாளில் பறிச்சிடலாம் போல். நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. அதில் மொத்தம் 3 காய் இருந்துச்சுங்க. ஒரு காயை காணோம், யாரை பறிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் பசங்களாம் திருவிழாவுக்கு வந்திருக்கும் போது ஒரு 4-5 காய் பறித்து சாப்பிட்டாங்க. காயிலே செம்மையாக இனிச்சிச்சுங்க. எனக்குமே தந்தாங்க, நானுமே சாப்பிட்டேன். சூப்பராக இனிச்சிச்சு. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கடையில் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும், அது மாதிரி இல்லைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சாதி மல்லி தங்கச்சிங்க. சாதி மல்லி மாதிரியே இருக்கும். நம்ம கட்டி வச்சோம்னா சாதி மல்லியே தான், ஆனால் கொஞ்சம் வாசனை இருக்காது, அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து இன்னும் சீசன் வரலைங்க. இது வந்து கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் வந்து விதைக்காக பழுக்க போட்டிருக்கேன். இப்போ நம்ம பறித்து அன்றைக்கில் போட்டோம்னா அங்கனையே முளைச்சிரும். நம்ம பிடுங்கி வைக்க வேண்டியதான். இந்த செடி பாருங்கள், இது தாங்க ரெட் கலர் சப்போட்டா. நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் வளர்ந்துருச்சுங்க. சப்போட்டா செடியும் இந்த செடியும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இதில் இலை மட்டும் பெருசாக இருக்கும். நார்மல் சப்போட்டாவுக்கு வந்து இலை சின்னமாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், நல்ல இலை பெருசாக இருக்கும். அதோட பிளாஸ்டிக் இலை மாதிரியே இருக்குங்க பார்க்கவே. இந்த செடியில் காய் வைக்கிறதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும் போலாங்க. இதோட பழம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப்போட்டா மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க சதைப்பகுதி வந்து ரெட் கலரில் இருக்குங்க. நம்ம நார்மல் சப்போட்டாவை விட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குமாங்க. நல்லா கிரீமியாக இருக்குமா. நான் சாப்பிட்டது இல்லைங்க, யூடியூப்பில் பார்த்தேன். இந்த சைடு இருக்க பந்தலில் இப்போ தாங்க விதை போட்டிருக்கேன். இன்னும் முளைச்சி வரல. தண்ணி வந்து இன்றைக்கி பிடிக்கலங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி பிடிக்கிறேன். ஏன்னா நிறையா தண்ணி பிடிச்சோம்னா விதை வந்து அழுகி போயிடுது. அதனால் அந்த சைடு வந்து ஒரு குட்டி பந்தல் போட்டிருக்கேங்க. பழைய கம்பெல்லாம் கிடந்துச்சு, அதை நானே போட்டது தான். பழைய கம்பெல்லாம் எடுத்து நானே போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பாகக்காய் விதை போட்டிருக்கேன். இது வந்து சப்போட்டா செடி தாங்க. எவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சுன்னு பாருங்கள். கொல்லைப்புறாவும் மறுபடியும் குப்பை சேர்ந்துருச்சு. இந்த தடவை வெயில் அதிகமாக அடித்ததுனால இலைகள்லாம் நிறையா கொட்டிடுச்சுங்க. இந்த மாமரத்து பக்கம் ஒரு டெம்போ ஃபுல்லாக போலங்க, அவ்வளோ இலை கொட்டி கிடக்கு. சப்போட்டா வந்து மறுபடியும் காய வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் ஏற்கனவே சப்போட்டாவை பறிச்சிட்டேன். மறுபடியும் காய வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் சப்போட்டா பறித்ததை வந்து வீடியோ எடுக்கலைங்க. இது வந்து ஊட்டி செரி பழம் தாங்க, பார்க்கோடா செரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வாடாமல்லி கலரில் பூ பூக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இப்போ வந்து காய் பிடிச்சி இந்த பூக்கள்லாம் உதிர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் வெள்ளை கலரில் இருக்குங்க. இந்த பூ பூத்திருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நேரடியாக. அதனால தான் நானே வீடியோ எடுக்கிறது. வீடியோவில் கூட சரியாக தெரியலைங்க, நேரடியாக அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ தான் 1-2 காயும் கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் 2 செடி இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி இருக்கும், அது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க. காயும் நிறையா பிடிக்கும் இந்த செடியில். செடியும் நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. நான் தண்ணி கூட அதுக்கு ஊற்றுறது இல்லை, எப்போவாது தான் தண்ணி ஊற்றுறது. ஆனால் லாஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா காத்தோட்டமாக நல்லா அழகாக இருக்குங்க. இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு எடுத்த வீடியோ தாங்க. இது வந்து நாட்டு எலுமிச்சம்பழம் தாங்க. நாட்டு எலுமிச்சம்பழத்தில் வந்து காய் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ தாங்க வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏற்கனவே 1-2 வச்சுருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூவுமே வச்சுருக்குங்க. இந்த இடத்துல 2 நாட்டு எலுமிச்சம்பழம் இருக்குது. இவ்வளோ நாள் வீடியோவில் கொடி எலுமிச்சம்பழம் பறிக்கிற வீடியோ தாங்க காமிச்சிருந்தேன். நாட்டு எலுமிச்சம்பழம் எப்போவாவது ஒன்று தான் பறிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே ஒன்றா படர்ந்துச்சுங்க. 2 செடியுமே பக்கத்தில் வச்சது தான். ரெண்டுமே ஒன்றா படர்ந்துடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு பக்கத்தில் நின்றுட்டு அவள் பாட்டுக்கு செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.